ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பரமக்குடி போகலாமா? எங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்குங்க. இன்னும் ஒரே பரமக்குடி விலாகாக தான் இருக்கும். வாங்க பரமக்குடி போகலாமா? காலையிலே 6 மணிக்கே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். எங்களுக்கு ட்ரெயின் 7 மணிக்கு. நான் போனதே 6:20 தான் பஸ் ஸ்டாப்புக்கு. அதுக்கு இவன் என்னை பிடிச்சி திட்டுறாங்க, பஸ்ஸு போயிடுச்சு ஒன்னால தான்ட்டு ஒரே திட்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக லோக்கல் பஸ் பிடிச்சி பெரியார் நிலையம் வந்துட்டோம். பெரியார் நிலையம் வந்துட்டு அப்புறம் அங்கே காலையில் மார்னிங் வியூ பார்த்துட்டு அப்படியே சரி ஜங்ஷன் போவோம், மதுரை ஜங்ஷன் போவோன்னு வந்தோம். வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு எங்களுக்காக ப்ளேஸ் பிடிச்சி வச்சுருந்தான். வாங்க இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தான். அதையும் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்தானா. அவன் ஒரு மாதிரி வெஜ் புலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணியிருந்தான். நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு சைடிஷ் தான் நான் இது வரைக்கும் அப்படி சாப்பிட்டதே இல்லை. மாம்பழமும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மதியத்துக்கு தயிர் சாதம் தான் வச்சுருந்தோமா, அதனால் அதை பெருசாக வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் எங்கள் ட்ரெயின் எங்களை கிராஸ் ஆச்சா, நாங்கள் வந்த ட்ரெயின் அதையும் அது பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே காலேஜுக்கு வர்றதுக்கு பரமக்குடி பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். ஸ்டேஷன்லேருந்து பரமக்குடி பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். அங்கே எங்களோட காலேஜ் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபைனலி அந்த பஸ்ஸும் வந்துருச்சு. வந்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் போய் எப்போவுமே எனக்கு அவங்க தான் இடம் பிடிச்சி கொடுப்பாங்களா, அவங்க உட்காந்துட்டு இடம் போட்டு வச்சுட்டாங்க. நான் போய் உட்காந்துட்டு காலையில் நாங்கள் போகவே 9:45 ஆயிருமா, அதனால் எக்ஸாம் பரபரப்பில் இருந்தோம். அடுத்த ரிட்டன் மதுரைக்கு திரும்பியும் ட்ரெயினில் கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ ட்ரெயினை ஓடி வந்து பிடிச்சிட்டோம். அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சிலைமான் ஸ்டேஷன் வந்துருச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு இறங்கிட்டான். அதுக்கு அடுத்து தானே மதுரை ஜங்ஷன். அப்புறம் நாங்களும் இறங்கிட்டோம். அடுத்து லோக்கல் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா சும்மாவே நம்ம டார்க் ஸ்கின்னு, நம்ம வெயில் அலைஞ்சதுக்கு அதுக்கும் ரொம்ப ஸ்கின்னு டார்க் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் வேறு இருந்துச்சு. ஒரு 7 மணி போல் கிளம்பணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 7 மணிக்கு என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். அவங்க ரிலேட்டிவும் கூட ஃப்ரெண்ட்ஸும் கூட. அதனால் நான், எங்கள் அம்மா, அப்பா எல்லோரும் கிளம்பியிருந்தோம். தோசை கிடையாது, ஊத்தாப்பம் இட்லி சாப்பிட்டோம். அப்புறம் அந்த பன்னல் வால் நல்லா இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பாதாம் பால் கொடுத்துட்ருந்தாங்க. எங்கள் அம்மா உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் பாதாம் பால் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுதாங்க தாய் பாசம். ஒன்று பிடிக்கும் அப்படின்னா அவங்க ஓடி போய் நமக்கு வாங்கி தராங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பார்த்தா நம்ம தான் விட மாட்டோமே, வீடியோ எடுத்துகிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர 9 மணி ஆயிடுச்சு. அப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி டிஷர்ட் போட்டாதாங்க நான் நானாகவே இருக்கேன். டாட்டா பாய் பாய்.